ஏதாவது போகணுமா ரிலீஸ் பண்ணணுமா? ரிலீஸ் பண்ணால் பிரசன்ட் சார் இறக்கணும்னா பிரசன்ட் சார் டெஸ்ட் அடிச்சிருக்கலாம், அதனால இறக்கணும். பிரசன்ட் சார் மாற்றிட்டு நம்ம தண்ணி உள்ளே ஊற்றலைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தண்ணியே உள்ளே வந்தது தானே சுத்த ஆரம்பிக்கும், இல்லைன்னா அப்படியே தான் நிற்கும், டைமிங்கும் குறையாமல் அப்படியே நிற்கும். தண்ணியே உள்ளே வரலை, அதனால எரர் கட்டுறப்போ ஒரு 2 எரர் அப்படின்னு காட்டலாம், இல்லைன்னா 4 எரர் காட்டலாம். 4 எரர்னா இப்போ ஐஎப்பி போயிடுச்சுன்னா 4 எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎப்பி கண்ட்ரோல் வச்சுட்டு 4 எரர்னு குரூமில் போடும்போது நமக்கு வந்து தண்ணி இன்லெட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்போ இன்லெட் தான் இருக்கும். நம்ம அதையும் செக் அதை பார்த்தாலே பண்ணுறது அவங்கள நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அவங்களுக்கு தெரியாது, தெரியும். நீ சொல்லும் போது எல்லாமே தான் பார்ப்பாங்க. அப்படி சொல்றாங்கன்னா உங்ககிட்ட எந்த விஷயத்த வாங்கிக்க அவங்களுக்கு விஷயம் தெரியாது. எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுலேயே உண்மையிலேயே உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கு, அதுலேயே உங்களுக்கு வரும். அது தேவையில்லை காமனா வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. காமனா நிறைய வரும். நீங்க வந்து பிராண்ட் நேம் போட்டு தான் பண்ணணும். ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு ஏசி மானிட்டர் இன்வெர்ட்டர் இதெல்லாம் போட்டு ஜென்ரலா 4 இயர் வந்து 4 இயர் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் லோட் வச்சு 4 இயர்னு போடுறோம். ஐயோ ஃப்ரண்ட் லோட் அவங்கறாங்களையா அவங்கறாங்க அவரை பார்த்தா தான் தெரியுது. ஹையர் போட்டு போட்டாதான் இது சென்சார் சேஞ்ச் செய்யணும். சாட்சி கட்ட போறாங்க. போர்டு ஃபால்ட்னு சொல்லி 1800 ரூபா நாங்கள் போகிறோம். 1800 ரூபா அது கஸ்டமர் பண்ணி 80 ரூபாய் மாற்றி சொல்லுங்க. அது வந்து போர்டு ஃபால்ட் கணக்கு வந்துடும்.